அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சர்வட்ரா பிஎஸ்என்எல் வைஃபை அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிஎஸ்என்எல் வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு டெக்னாலஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து சர்வட்ரா பிஎஸ்என்எல் வைஃபை. சர்வட்ரா அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, சர்வட்ரானா இந்தியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலும் அப்படிங்கிற அர்த்தம். அதனோட நேம் தான் சர்வட்ரா. ஸோ சர்வட்ரா எல்லா இடத்திலும் அப்படிங்கிறது எப்படி, நம்ம சர்வட்ரா வைஃபைனா என்ன, அதை பத்தி என்னங்கிற விளக்கத்தை நான் உங்களுக்கு ஒரு 1 minute சொல்லிடுறேன். சர்வட்ரா வைஃபை அப்படிங்கிறது நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஒரு இன்டர்நெட்டை வந்து சர்வட்ரா வைஃபை அப்படிங்கிற ஒரு வைஃபையை கிரியேட் பண்ணி அந்த கஸ்டமரை லாகின் பண்ண வச்சிட்டோம்னா அந்த கஸ்டமர் இந்தியா முழுவதும் எங்கெங்கெல்லாம் பிஎஸ்என்எல்ல அது மாதிரி சர்வட்ரா வைஃபை கான்ஃபிகர் பண்ணியிருக்கிற மோடத்தில் இருக்கிற வைஃபைல அவர் வந்து கனெக்ட் ஆயிட்டார்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அது எப்படிங்கிற நம்ம வீடியோல பார்க்க போறோம். கனெக்ட் ஆயிட்டார்னா அவர் வாங்கி வச்சிருக்கிற வீடோ ஆபீஸோ அந்த கனெக்ஷனை வந்து இங்க இருக்கிற இன்டர்நெட்டை இந்தியாவில் எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து அதனோட கான்செப்ட். ஸோ வந்து கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம இன்டர்நெட் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, இன்டர்நெட்ல என்ன சார் யூஸ், வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் இருக்குது, வெளியில போகும்போது நாங்கள் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்குன்னு இருக்காங்க. ஸோ இந்த சர்வட்ரா வைஃபை வந்து நம்ம பார்ட்னர்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எல்லா இடத்துலையும் கான்ஃபிகர் பண்ண ஆரம்பிச்சோம்னா இன்னும் 1 yearக்குள்ள எல்லா கஸ்டமரும் எல்லா ஏரியாலையுமே அவங்க வைஃபையை வெளியில கூட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் சர்வட்ரா வைஃபை. அதை நம்ம எப்படி பண்றது, எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 4 பார்ட் வீடியோவா நம்ம பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம்னா, ஈபான் ஓஎல்டில நம்ம வந்து எப்படி ஒரு VLAN ஆட் பண்றது, அடுத்தது வந்து ஜிபான் ஓஎல்டில வந்து எப்படி ஒரு VLAN ஆட் பண்றது, அடுத்து மோடத்துல நம்ம எப்படி ஒரு கான்ஃபிகரேஷனை கம்ப்ளீட் பண்றது, தென் நம்ம வந்து அந்த வைஃபையை எப்படி யூஸ் பண்றது, ஒரு மொபைல்ல கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்றது, அந்த மாதிரி ஒரு 4 பார்ட்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஈபான் ஓஎல்டியை லாகின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஈபான் ஓஎல்டியை லாகின் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஈபான் ஓஎல்டி ஓபன் பண்ணி வச்சிருக்கோம், கொஞ்சம் டைம் சேவ் பண்றதுக்காக. எடுத்தோம் நீங்க வந்து ஈபான் ஓஎல்டி ஓபன் பண்ணோன்னே ஓஎல்டி கான்ஃபிகரேஷனுக்குள்ள போனீங்கன்னா நமக்கு எடுத்தோன்னே VLAN பேஜ் தான் ஓபன்ல இருக்கும். நம்ம VLAN தான் ஆட் பண்ண போறோம். என்ன VLAN வந்து ஆல் ஓவர் இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த 4060ங்கிற VLAN தான் வந்து சர்வட்ரா வைஃபைக்காக அலாட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க வந்து 4060 VLAN வந்து ஆட் பண்ணணும். ஓஎல்டில 4060ன்னு சொல்லிட்டு நீங்க ஆட் பண்ணினீங்கன்னா உங்களோட VLAN டேபிள்ல போயிட்டு அந்த 4060 வந்து ஆட் ஆயிக்கும். நீங்க அதை ஆட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா கடைசியில வரைக்கும் அதுல 4060 வந்து இங்க ஆட் ஆயிருக்கும். தென் வந்து இந்த 4060ல வந்து நீங்க பிஎஸ்என்எல் வந்து என்ன இதுல கொடுத்துருக்கீங்களோ, 1Gல கொடுத்துருக்கீங்களா 2Gல கொடுத்துருக்கீங்களா, பிஎஸ்என்எல் தனியா பிஎஸ்என்எல் மட்டும் பண்றவங்க 1Gல எதுல கொடுத்துருக்கீங்களோ பிஎஸ்என்எலோட இதை வந்து நீங்க டேக் பண்ணணும். அது வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க நெக்ஸ்ட் VLAN போர்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். போர்ட்டுன்னு செலக்ட் பண்ணிட்டு இதுல சர்ச் பார்ல போயிட்டு நீங்க 4060ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த VLAN அங்க வரும். என்டர் கொடுத்துட்டீங்கன்னா 4060 இங்க வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க பிஎஸ்என்எல் வந்து பாத்தீங்கன்னா GE1ல தான் கொடுத்துருக்கோம். ஸோ GE1 மட்டும் நம்ம டேக் பண்றோம். GE1 கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா GE1ல வந்து இதாயிக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஈபானுக்கு ஜிபானுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். இப்ப ஈபான் ஓஎல்டில வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ரொஃபைல் கிடையாது, அது வந்து ஆட்டோ பைன் மெத்தட்னு சொல்லுவோம். ஆக்சுவலா எல்லா ப்ரொஃபைலுமே நீங்க அந்த 1094 VLANயுமே வந்து நீங்க ஆட்டோ பைன்லயே பண்ணிக்கலாம். நம்ம கிரியேட் மட்டும் பண்ணீங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா ஆயிக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இதுல வந்து பண்ண வேண்டியது வந்து GE1 கிரியேட் பண்ணிக்கணும். இது 4 போர்ட்ல இருக்கிறதுனால பான் 4 பானுமே செலக்ட் பண்ணிக்கணும். பான் 1, பான் 2, பான் 3, பான் 4. இப்போ இதை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா டோட்டலா இந்த VLAN வந்து பாத்தீங்கன்னா GE1 வழியா 4 பான்லயுமே ஒர்க் ஆகும். நீங்க இது வந்து இது மாதிரி டேபிள்ல வந்துருச்சான்னு சொல்லி பாக்குறதுக்கு கடைசியில போனீங்கன்னா இதுலயும் பாத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 4060ல GE1ல பான் 1 2 3 4ன்னு ஆயிருக்குது. இப்போ வந்து நம்ம VLAN டேக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிபான் ஓஎல்டி எப்படி பண்றதுன்னு சொல்லிடுறேன்.
அந்த ஜிபான் ஓஎல்டில வந்து என்னன்னா இதே மாதிரி தான் சேம் டேக் பண்றது, G1 மட்டும் தான் டேக் பண்ணுவோம். தென் வந்து பாத்தீங்கன்னா அதுல ப்ரொஃபைல் தனியா மாடிஃபிகேஷன் மட்டும் இருக்கும். ப்ரொஃபைல் வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்க ப்ரொஃபைல் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ரொஃபைலுக்கு 12 VLAN ஆட் பண்ணலாம் ஜிபான்ல. அந்த ஜிபான்லயுமே பாத்தீங்கன்னா 12 ப்ரொஃபைல் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க, நீ அடுத்தது ஒன்று புதுசா ஆட் பண்ண முடியாதவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, நீங்க இதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் VLAN ரெண்டுமே வாய்ஸ் VLAN 1831 1849 தான் மேக்ஸிமம் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ நீங்க இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா 9 VLAN செலக்ட் பண்ணிக்கோங்க. 9 VLAN வந்து இன்டர்நெட் VLANுமே, 2 VLAN வந்து வாய்ஸ் VLANுமே, 1 வந்து சர்வட்ரா வைஃபை VLAனும் பண்ணிட்டு புது ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிட்டு எல்லா கஸ்டமரையுமே புது ப்ரொஃபைலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபைலை நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்க இருக்கிற ப்ரொஃபைல்லையே எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா, ஜிபான் ஓஎல்டி பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற 10 மோடம் அதுல இருக்குதுன்னா அந்த 10 மோடத்தையும் டவுன் பண்ணி வச்சுட்டு நீங்க ப்ரொஃபைல போய் எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணிட்டு அந்த ஒரு VLAN மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவங்கள அடுத்த VLAனுக்கு ஷிஃப்ட் பண்ற மாதிரி நீங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பாத்தீங்கன்னா இப்ப ஜிபான் ஓஎல்டில இதுதான், ஈபான் ஓஎல்டில இதுதான் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் நீங்க அடுத்தது என்ன பண்ணணும்னா, நான் அடுத்தது இதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஜிபான் ஓஎல்டியை ஓபன் பண்ணிக்கிறேன். ஜிபான் ஓஎல்டியை ஓபன் பண்ணிட்டு அதனோட என்ன எப்படி கான்ஃபிகரேஷன் பண்றதுங்கிறத அடுத்தது நம்ம பார்க்கலாம். நம்ம ஜிபான் ஓஎல்டியை எப்படி கான்ஃபிகரேஷன் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப ஜிபான் ஓஎல்டி இருக்கிற இதை வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன். ஜிபான் ஓஎல்டி எந்த ஓஎல்டியா இருந்தாலுமே எல்லாருமே ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் பாஸ்வேர்ட்ல வைக்காதீங்க, பாஸ்வேர்டை மாத்திக்கிங்க, அதுதான் ரொம்ப சேஃப்டி. ஓஎல்டி பேஜ் வந்து ஓபன் பண்ணிருக்கோம். நம்ம எடுத்தோன்னே பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஓஎல்டி கான்ஃபிகரேஷன். ஓஎல்டி கான்ஃபிகரேஷன் செலக்ட் பண்ணோன்னே எடுத்தோன்னே VLAN தான் டாப்ல இருக்கும். நம்ம பண்ண வேண்டிய VLAN வந்து பாத்தீங்கன்னா 4060ங்கிற VLAN தான் பண்ண போறோம். 4060 அப்படிங்கிற VLAN தான் நம்ம பண்ண போறோம். 4060 கொடுத்தோன்னே இங்க VLAN 4060 வந்துடும். இதை வந்து நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா அங்க 4060 அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கும். லாஸ்ட்ல வந்து 4060 ஆட் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இது வந்து 1G கூட வந்து நம்ம டேக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து VLAN போர்ட் இருக்கு பாத்தீங்களா, போர்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. போர்ட் கிளிக் பண்ணிட்டு இங்க 1G டேக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பார்ல போயிட்டு 4060 கொடுத்தீங்கன்னா, 1 செகண்ட், இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஓஎல்டில வந்து G1 G2 ரெண்டுலயுமே BSNL கொடுத்துருக்கோம். ஸோ அது ரெண்டை கொடுத்துட்டு நீங்க G டேக் பண்ணிக்கங்க. G1 G2 உங்களுக்கு எது கொடுத்துருக்கீங்களோ அதை டேக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கீழே போயிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கடைசியில பாத்தீங்கன்னா அது G1 G2க்குள்ள வந்து லிங்க் ஆயிருக்குதா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். G1 G2க்கு ஆயிடுச்சு. இப்போ ஓஎல்டில பண்ண வேண்டிய கான்ஃபிகரேஷன் வந்து இது ஒண்ணுதான், 4060 VLAN அப்படிங்கறத நம்ம பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மோடத்துல எப்படி வந்து அந்த சர்வத்ரா வைஃபை வந்து எப்படி கான்ஃபிகரேஷன் பண்றது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போலாம். வந்து நம்ம சர்வட்ரா வைஃபை வந்து மோடத்துல எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கிறது நம்ம மோடம் ஓபன் பண்ணிக்கலாம். நான் இதுல நெட்லிங்க் மோடம் தான் எடுத்திருக்கேன், சிங்கிள் பேண்டு. இதுல எப்படி பண்றது அப்படிங்களா, நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா மோடத்துல வந்து WLANல உள்ள போனீங்கன்னா ஒரே ஒரு வைஃபை, சிங்கிள் வைஃபை தான் இருக்கும்.
அப்போ நம்ம புதுசா ஒரு வைஃபை வந்து கிரியேட் பண்ணணும். அந்த புது வைஃபையை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்த்துக்கலாம். நீங்க நெட்வொர்க்ல WLAN கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து WLAN அட்வான்ஸ்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த அட்வான்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி AP1, AP2, AP3ன்னு இருக்கும். இந்த AP1ல தான் வந்து நம்ம அதை கிரியேட் பண்ண போறோம். அதை கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து நேம் வந்து போடுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த நேம் மட்டும்தான் நீங்க டிஃபால்ட்டா போடணும். சர்வட்ரா BSNL 5i சர்வட்ரா போட்டு அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு, இது எனக்கு ஏன் டிஃபால்ட்டா காமிக்குன்னா மார்னிங் வந்து இன்னொரு ஈபான் OLTல நம்ம பண்ணினதுனால அது காமிக்குது. இது மட்டும் பாட்டு எனேபிள்னு இருக்கும். இதுல போயிட்டு நீங்க அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா இந்த AP1 வந்து அடுத்த ஒரு SSIDல வந்து இதாயிக்கும். நெக்ஸ்ட் இந்த வைஃபைக்கு நம்ம எப்படி இன்டர்நெட்டை கான்ஃபிகரேஷன் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அகைன் வந்து நெட்வொர்க்குள்ள வந்துருங்க. நெட்வொர்க்ல வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நீங்க வாய்ஸ் அண்ட் இன்டர்நெட் 2 ப்ரொஃபைல் பண்ணி இருந்திருப்பீங்க. மூணாவதா ஒரு ப்ரொஃபைல் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை எந்த போர்ட்ல மேப் பண்ண போறோம்னா, இப்ப பாருங்க இந்த WLAN SSID 2 அப்படின்னு இருக்கிறத நம்ம வந்து இப்ப போய் புதுசா கிரியேட் பண்ணிட்டு வந்த ப்ரொஃபைல், இதுல தான் நம்ம அதை மேப் பண்ண போறோம் புது ப்ரொஃபைல. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நியூ கொடுத்துக்கலாம். ஆட் WAN கனெக்ஷன் நியூ கொடுத்துக்கிறோம். பிரிட்ஜ் மோட்ல தான் இருக்கணும். இது பிரிட்ஜ் மோட்ல தான் பண்ண போறோம். IPv4 செலக்ட் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு வந்து NAT வந்து எனேபிள் பண்ண வேண்டியதில்லை. பிரிட்ஜ் மோடுக்கு எப்பவுமே எனேபிள் VLAN கொடுத்துக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4060 அந்த VLAN வந்து நம்ம டேக் பண்ணிக்கிறோம். நார்மலா இதை வந்து எப்பவுமே ஒன்னு வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் இன்டர்நெட் வந்து பாத்தீங்கன்னா அதர் கொடுக்கணும். இதுல இன்டர்நெட் வந்து வாய்ஸ் எதுவும் கொடுக்கூடாது, அதர்ல கொடுக்கணும். போர்ட்டை வந்து மேப் பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் போர்ட் நம்ம ஒன்று வைஃபை வந்து செலக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த போர்ட்டை மட்டும் தான் நம்ம வந்து மேப் பண்ணணும். WLAN SSIDன்னு சொல்லிட்டு அந்த 2 இருக்கு இல்லைங்களா, அதை தான் பண்ணணும். அதை பண்ணிட்டு சேவ் அண்ட் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து சேவ் ஆகிக்கும். சேவ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஓகேவா என்னங்கிறத நீங்க ப்ரொஃபைல்ல போயிட்டு லேட்டஸ்ட் WAN கனெக்ஷன் ஸ்டேட்டஸ்ல போய் பாத்தீங்கன்னா இங்க வந்து அப்னு இருக்கும் ஸ்டேட்டஸ். நமக்கு வந்து IP வராது, பிரிட்ஜ் மோட்ல இருக்கிறதுனால இங்க அப்னு வந்துருச்சுனாலே நமக்கு வந்து ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த வைஃபையை வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத வந்து நம்ம இந்த கனெக்ஷன்ல இருக்கிறதவே இப்போ செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைல்ல எப்படி அதை கான்ஃபிகரேஷன் பண்றது அப்படிங்கறத வீடியோ பார்த்துடலாம். எடுத்தோன்னா வைஃபை சிக்னல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சர்வட்ரா வைஃபை வந்து புதுசா ஆட் ஆயிருக்கும். அதுல அந்த ஆட் ஆன வைஃபைல வந்து உள்ளுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு சர்வட்ரா வைஃபை வந்து சைன் இன் கேட்கும். இந்த மாதிரி ஒரு சைன் இன் பேஜ் ஓபன் ஆகும். அது வந்து எப்படின்னா sarvatra.bsnl.co.in குள்ள போகும். இதுல வந்து பாருங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. லாகின், சைன் அப், ஃபர்கெட் பாஸ்வேர்டு, அப்ளை ஃபார் BSNL FTTH 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நீங்க இப்போதைக்கு இந்த 3 ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சைன் அப், லாகின், ஃபர்கெட் பாஸ்வேர்டு. அதாவது சைன் அப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது நீங்க சைன் அப் பண்ணணும். செகண்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற ஏதாவது இடத்துல போய் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணணும்னா அங்க லாகின் பண்ணணும். அங்க லாகின் பண்ணும்போது ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு கேட்கும், அது பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபர்கெட் பாஸ்வேர்டுங்கிறது நீங்க பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா அது ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP மாதிரி வரும், அது ஃபர்கெட் பாஸ்வேர்டுல நீங்க எடுத்துக்கலாம். இந்த டிவைஸ்ல நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு சைன் அப் பண்ண விடாது. ஆல்ரெடி நீங்க வந்து சைன் அப் பண்ணிட்டீங்கன்னு தான் வரும். இருந்தாலும் நான் சைன் அப் ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு நான் எப்படி சைன் அப் பண்றது மாதிரி காமிக்கிறேன். சைன் அப் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ்ல வந்து ஓபன் ஆகும். ஓபன் ஆகி உங்களோட லேண்ட்லைன் நம்பர், மொபைல் நம்பர் எல்லாமே கேட்கும். ஆல்ரெடி சைன் அப் ஆனங்காட்டி எனக்கு சைன் அப் ஆப்ஷன் வரல. ஸோ வந்து நீங்க சைன் அப் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லேண்ட்லைன் நம்பர் STD கோடு வந்து 0 இல்லாம போடுற மாதிரி இருக்கும். STD கோட் அண்ட் மொபைல் நம்பர் அண்ட் ஒரு கேப்ஸா போட்டு உள்ள வந்தீங்கன்னா வருங்க. எனக்கு ஓபன் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஸ்லோவா இருந்திருக்கு மாட்டிருக்கு. இப்போ நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா இப்போ STD கோட்ல வந்து நீங்க 0 போடாம போடுற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட் மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் போடுறீங்க, கேப்ஸா என்ட்ரி பண்றீங்க. இந்த வெரிஃபை கொடுத்தீங்கன்னா இது ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட்னு வந்துருச்சு. ஸோ வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன வரும்னா என்டர் யுவர் நியூ பாஸ்வேர்டு, ரீவெரிஃபை பாஸ்வேர்டுன்னு இருக்கும். 2 டைம் பாஸ்வேர்டு போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்க பாஸ்வேர்டு வந்து அதுல ரிஜிஸ்டர் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அதை எப்படி சைன் அப் பண்றதுங்கிறத பார்ப்போம். சர்வட்ரா வைஃபை வந்து ரிக்வயர்ட் ஆதரைசேஷன் கேட்குது. நம்ம அந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டோம். ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் தான் வந்து நம்மளோட யூசர் நேம். பாஸ்வேர்டு போட்டு இந்த மாதிரி லாகின் பண்ணீங்கன்னா டிவைஸ் வந்து மேக் கேக்குது. இது எந்த எந்த இடத்துல நம்ம லொகேஷன் வந்து பண்றோமோ இத வந்து எல்லாருமே கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. இந்த நிக் நேம் அப்படிங்கறது நீங்க ஒரு ஷாப்பிங் மால் போறீங்க, அது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட வைஃபைல கனெக்ட் பண்றீங்கன்னா அந்த நேம போட்டு ஒரு டைம் பண்ணிட்டு ஒரு ஓடிபி போட்டு ஒரு டைம் வந்து சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகும்போது ஆட்டோமேட்டிக் சர்வட்ரா வைஃபைல நீங்க கனெக்ட் ஆயிடுவீங்க. ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கிற ஒரு வைஃபைல கனெக்ட் ஆகிறீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப் நேம் போட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போறீங்க, அங்க பண்ணிருக்கீங்க. பப்ளிக் பிளேசஸ் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அல்லது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறீங்கன்னா அவங்க நேம் போட்டு நீங்க இங்க சேவ் பண்ணிக்கலாம். இது என்னோட வீட்டுல இருக்கிற வைஃபைங்கிறனால நம்ம ஹோம்னு போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கெட் ஓடிபி கொடுக்கணும். இதுல டிவைஸ்ல சைன் ஆகிறதுக்கு ஓடிபி கொடுத்தோமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 டிஜிட் ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். அதை நீங்க என்ட்ரி பண்ணணும். அதை என்ட்ரி பண்ணீங்கன்னா நீங்க இந்த யூசர்ல நீங்க ஆல்ரெடி கனெக்ட் ஆயிக்கலாம். ஓடிபி கொடுத்திருக்கேன். கொஞ்சம் இது வந்து என்னன்னா ஒரு டைம் எடுத்துக்கும். இந்த சர்வருக்கு போய் ரீச் ஆயிட்டு வர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்ப வெரிஃபிகேஷன் கோடு டேப் ஓபன் ஆயிருக்குது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடு வந்து எஸ்எம்எஸ்க்காக நம்ம வெயிட்டிங். ஆட்டோ ஃபில் டேட்டா கொடுத்துருக்கேன். ஓடிபி ரிசீவ் ஆனோன்னா நமக்கு இந்த டிவைஸ் வந்து ஆட் ஆயிரும். ஒன்ஸ் நான் வந்து இந்த டிவைஸ்ல ஆட் ஆயிட்டேன்னா நான் எப்ப என்ட்ரு இந்த டிவைஸ் இந்த ஜோனுக்குள்ள ஆட் ஆகிறனோ என்னோட வைஃபை ஆன்ல இருக்கும் பட்சத்தில் நான் வந்து இமீடியட்டா இந்த இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிடுவேன். ஓடிபி வந்து வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து ஆட் டிவைஸ் கொடுக்கிறோம். நம்ம டிவைஸ் வந்து ஆட் டிவைஸ் கொடுத்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து நான் இந்த டிவைஸ்ல கனெக்ட் ஆயிடுவேன். இது வந்து ஒரு டைம் சைன் அப் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராசஸ். நீங்க எந்த வைஃபைல போய் எங்க கனெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு இது ஒரு 1 to 1.5 minutes டைம் எடுத்துக்கும். நீங்க அந்த வைஃபைல சைன் அப் ஆகிறதுக்கு சைன் இன் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா அங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த டிவைஸ்ல நீங்க கனெக்ட் ஆகிக்குவீங்க. டிவைஸ் ஆடன்னு வந்துருச்சு. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இப்ப மேல ஐ சிம்பிள் இருக்கிறது இப்ப கனெக்டட்னு வந்துருச்சு. ரிக்வெஸ்ட் வந்து சைன் இன் நெட்வொர்க் இப்ப கனெக்டட்னு வந்துருச்சு. சோ நம்ம வந்து இப்ப இன்டர்நெட் கனெக்டடா அப்படிங்கறத நம்ம ஒரு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம்.
ரெண்டாவது இதுல இன்னொரு டிப்ஸ் நான் உங்களுக்கு மெயினான டிப்ஸ் சொல்ல மறந்துட்டேன். எல்லாருமே கம்பல்சரி வந்து ஒரு 2.4 GHz வைஃபைல மட்டும் இந்த சர்வட்ரா வைஃபையை பண்ணுங்க. SSID கிரியேட் பண்ணும்போது நீங்க வந்து 5G மோடத்துல பண்ணும்போது 5Gல இருக்கிற மோடத்துல வந்து நீங்க கம்பல்சரி பண்ணாதீங்க. என்ன ரீசன்னா 5G மோடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் வைஃபை அது ஆக்சுவலா. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2.4 பண்ணுனீங்கன்னா தான் அந்த ரேஞ்ச் வந்து வெளியில லாங் ரேஞ்ச் வரை கிடைக்கும். அதர்ஸ் யூசர்ஸ் வந்து பண்ணும்போது நம்மளோட வைஃபை வழியா அவங்க அக்சஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நமக்கு ஒரு நெட்வொர்க் ஈஸியா கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ட் ஆயிருச்சு. நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறேன். மோடம் வந்து கொஞ்சம் ரொம்ப தூரத்துல இருக்கு. நான் வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கறனால ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறேன். சோ அதனாலதான் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியா இருக்குது. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கு வந்து கனெக்ட் ஆயிருச்சு. சோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கூட எங்கிட்ட நீங்க கேட்கலாம்.